பிரைஸ் தி லார்ட். மீண்டும் நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் ஊழியம் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நாளில் செய்திக்கு ஆரம்பமாக ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற மன்னாவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொடுக்கவும் கேட்கவும் உடைய நாமத்திலே நீர் கொடுக்கிற எல்லா தாளந்துகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்கு பிரீதியாக இருப்பதாக. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நமக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் மன்னித்து ஒரு விடுதலை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக வருகிறேன். ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக யோவேல் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கம், 1061வது பக்கம், யோவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோவேல் புஸ்தகம் 2:11-12 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்கின்றோம். அவர் சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வல்லமை பார்த்தோம் என்று சொன்னால் பல வழிகளிலே வேதாகமத்திலே அவருடைய வல்லமை சகல காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய வார்த்தையாக இங்கே நாம் பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிது மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆண்டவருடைய நாள் ஒன்று இந்த உலகத்திலே இன்னும் வரப்போகிறது. அவர் தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறார், அதை சகிக்கிறவன் யார்? வேதாகமத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வருகை கடைசி காலத்திலே சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே எங்கும் யுத்தம், எங்கும் அன்பற்ற தன்மை, எங்கும் போராட்டங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பல காரியங்களை பார்க்கின்ற பொழுது வேதாகமத்தின்படி கர்த்தருடைய நாள் வரக்கூடியதாக, சீக்கிரமாக இந்த உலகத்தில் வரக்கூடியதாக நாம் பார்க்கின்றோம். அந்த நாள் பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு மனித ரூபத்திலே வந்து அமைதியான முறையிலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து வல்லமையான காரியங்களை செய்து சகல காரியங்களும் பிரசங்கித்து நமக்காக அவர் எல்லா காரியங்களும் செய்து முடித்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அது உயிர்த்தெழுந்த தேவன் பரலோக ராஜ்யத்தில் இருந்து மீண்டுமாக இந்த உலகத்தில் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே சந்திரன் இரத்தமாக மாறும், சூரியன் ஒளி கொடாத ஒரு நிலைமையை நாம் பார்ப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் அந்த உலகத்தில் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தினுடைய சகல ஜனங்களுக்கும் எச்சரிப்பை கொடுத்து ஏற்ற வேளையிலே அவர் மனிதனாக வந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு போயிருக்கிறார். இப்பொழுதோ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வருகை மகா பயங்கரமாக இருக்கும். ஆண்டவருடைய வருகை நாம் நினைப்பது போல அல்ல. இனிமேல் அவர் எளிமையான காரியமாக இந்த உலகத்திலே வரமாட்டார். சகல அதிகாரத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார். அவர் ராஜாதி ராஜாவாக சகல துரைத்தனங்களோடும் சகல நியாயத்தோடும் நீதியோடும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தது போல அவர் தெய்வீகமாக
தேவனாக வரக்கூடிய நாட்கள் நெருங்கி விட்டது. ஆனால் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மணவாட்டியாக நாம், மணவாளன் வருகைக்காக எதிர்பார்க்கிற நாம் அந்த காரியத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறோமா, இல்லை என்றால் நிர்விசாரமாக இருக்கிறோமா என்பதுதான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தியில்லாத ஸ்திரீகளை குறித்த வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். புத்தியுள்ள ஸ்திரீகள் தீவட்டியோட எண்ணெயும் அங்கே கொண்டு போகிறார்கள். புத்தியில்லாத ஸ்திரீகளோ தீவட்டியை மட்டும் கொண்டு போய் மணவாளன் வருகின்ற பொழுது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை இழந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோம்? தேவனோடு இருக்கிறோமா, இல்லை என்றால் உலக காரியங்களிலே மூழ்கி கிடக்கிறோமா, இல்லை என்றால் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டு அவர்களோடு நாம் பிணைக்கப்பட்டு கிடக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த நாள் இருக்கின்றது. அன்பானவர்களே, நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி திரும்ப வேண்டுமாம்? உபவாசத்தோடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு திரும்ப வேண்டும். நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய பாரங்களுக்காக அழுகையோடு திரும்ப வேண்டும். முழு இருதயத்தோடும் அவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஜனங்களாக, இல்லை என்றால் மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு காரியத்திற்காக அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவருடைய சித்தப்படி அவருக்கு பிரியமான பிள்ளைகளை பிரியமான நேரத்திலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகர் அவருடைய காரியங்களுக்காக வரும்படியாக ஆயத்தம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஒவ்வொரு பேரையும் அவர் சந்திக்கும்படியாக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு புலம்பலோடு வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் வருவது லேசான காரியம் கிடையாது. அவர் பரிசுத்தமான தேவன், வல்லமை உள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவன் என்று பார்க்கின்றோம். ஆனால் நாம் அவரை அசட்டை பண்ணப்பட்டு அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கப்பட்டு ஏன் நிர்விசாரமாக இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போவோம். நமக்கு நோவா என்கிற ஒரு முப்பாட்டர், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லலாம், அவர் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். இங்கே ஜலப்பிரவாகம் வரப்போகிறது, இந்த இடத்தை அது அழிக்கப் போகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், பேழைக்குள்ளே வந்து விடுங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தும் அநேக முறையிலே ஜனங்களுக்கு அவர் ஆலோசனை கூறிக்கொண்டும் இருந்தார்கள். ஆனால் ஜனங்கள் அவரை கேலி பண்ணினார்கள் நோவாவை குறித்து. மழை இங்கே வரவில்லை, இவர் சொல்லுகிறார் மழை வருமாம், இந்த பேழையை அது தூக்கி கொண்டு போகுமாம், உலகமெல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படுமாம் என்று சொல்லி அநேகர் அங்கே கேலி செய்து பார்த்தார்கள். ஒரு நாள் வந்தது, மழை வந்தது, பாதாளத்திலிருந்து தண்ணீர் மதகுகள் திறந்தது, உலகம் முழுவதும் தண்ணீராலே நிரப்பப்பட்டது. அங்கே 8 பேர் மாத்திரம் அங்கே மிஞ்சினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை கேட்டு அவர் சொல்லுகிற வண்ணமாக நாம் ஜீவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்திலே வைக்கிறது மாத்திரமல்ல, நம் ஜீவனை காத்து பரலோக ராஜ்யத்திலே நம்மை பிரவேசிக்கும்படியாக அவர் நம் செய்வார். ஆகவே தான் நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் வர வேண்டுமாம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு நாம் ஒரு உத்தமர்கள் போல இல்லாதபடி ஆண்டவராகிய பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் தேவன் பக்கமாக திரும்பி விட்டதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். யோவேல் 2வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இருதயத்தை கிழிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, இருதயமானது திருக்கோடு காணப்படுகின்றது,
ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியம், உங்கள் இருதயத்திலே கிழித்து தேவனிடத்திலே திரும்புங்கள். இருதயத்தை கிழித்து தேவனிடத்திலே திரும்புங்கள். இருதயத்தை மறைத்து வைத்துவிட்டு, பாவங்களை மறைத்து வைத்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் உத்தமர்கள் போல வருவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போவோம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அவரிடத்தில் வந்து நாமை மனம் திரும்பி அவரோடு இணையுகின்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, அவருடைய சமூகத்திலே நம்மை அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் நம் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதாக நான் பார்க்கின்றோம். தேவ மனிதர்கள் வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து தேவன் பக்கமாக வந்ததை நாம் பார்க்கின்றோம். இருதயத்தை கிழித்து கொண்டு அந்த நாட்களிலே, தேவனை அறியாத நாட்களிலே, நான் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தார். எப்படி என்று சொன்னால், பல வீடுகளிலே பிச்சை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு நிற துணியை போட்டுவிட்டு ஒரு பாத்திரத்தில் பிடித்து கொண்டு ஒவ்வொரு வீடுக்கும் சென்று பிச்சை எடுக்க வேண்டும், காணிக்கை எடுக்க வேண்டும். அதை எடுத்து அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட கோயிலில் கொண்டு போய் 3 முறை என்னுடைய கையிலே வரக்கூடிய பணத்தை எடுத்து 2 கையிலும் அள்ளி அந்த பணத்தை அங்கே உண்டியிலே போட வேண்டும் என்று சொல்லி ஜோசியர்கள் சொல்லிவிட்டார்கள். காரணம், என்னுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கையில் பல கண்டங்கள் இருக்கிறது. இவன் தேர வேண்டும் என்று சொன்னால், இவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு சிறுவனாக வாலிபனாக இருக்கின்ற பொழுது எனக்கு சொல்லப்பட்டது. நான் ஆண்டவராக இயேசுவை அறியாததினாலே, தேவனை அறியாததினாலே, என்னுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால் முதியவர்கள் மூலமாக சொல்லுவதை கேட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று பிச்சை எடுத்து அந்த பணத்தை அந்த குறிப்பிட்ட கோயிலிலே கொண்டு நான் போட்டேன். இப்படித்தான் அநேக காரியங்களை சொல்லி அநேக முறையிலே மக்களை வஞ்சிக்கிற காலங்களை நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய, வேதாகமும் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்ப வேண்டும்? உங்கள் இருதயத்தில் உள்ள அழுக்குகளை நீங்கள் அகற்றி விட்டு ஆண்டவரிடத்திலே வந்து மனம் திரும்பி சுத்த மனதோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே செல்லுங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எது சரியாக இருக்கும், எது உண்மையாக இருக்கும், எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை கிழித்து ஒரு சுத்த மனசாட்சியோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்வதுதான் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கின்றது. நம்மை அறியாமல் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், முற்பிதாக்களுடைய வழியிலே வரக்கூடிய சாபங்கள் ஒரு மனிதனை விட்டு, ஒரு மனுஷியை விட்டு போய் தெய்வீகம் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும். அந்த கீழான நிலைமையிலிருந்து மேலான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்டு குற்றியூராய் இருந்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த தேவன் பக்கமாக நம் கண்களை திருப்ப வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் உண்டாகும். பாவங்கள் நம்மை விட்டு விலகி அகன்று போகும். நாம் ஒரு சில செய்திகளிலே இப்படியாக பார்த்து வருகிறோம். பாவங்களை குறித்து கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று ஒவ்வொரு செய்திகளிலும் பல இடங்களிலே வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் பிரசங்கித்து வருகிறோம். இங்கே சங்கீதக்காரன் 25வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். இளவயதின் பாவங்கள், வாலிப வயதின் பாவங்கள், வயதானவர்கள் கூட இன்றைக்கு பலவிதமான போதைகளுக்குள்ளே, பலவிதமான பழக்கத்துக்குள்ளே இருந்து தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். அப்பா, நீங்கள் என்னை நினைத்தருளுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய குறைவுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் என்னை நேசிக்க முடியாது. ஒரு பாவம் செய்கிற மனிதனை மனிதர்களை நேசிக்க முடியாது. பரிசுத்தமான தேவன் எப்படி நம்மை பார்த்து கொண்டிருக்க முடியும்? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகுங்கள். சங்கீத புஸ்தகம் 22வது அதிகாரம்
2வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். எப்படி சொல்லுகிறான்? கர்த்தாவே என்னை டெஸ்ட் பண்ணுங்கப்பா, என்னை பரீட்சித்து பாருங்கப்பா, என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தியத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனிடத்திலே வந்து கற்றுக்கொள்வோம். அவரிடத்திலே வந்து அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்போம். கிறிஸ்தவ மார்க்கமானது சத்தியத்தின் வழியிலே தேவனுடைய பார்வையிலே மெச்சிக்கொள்ளத்தக்கதாக நடத்தக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 26:3-4 சொல்லுகிறார், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை இல்லை என்றால் நம்மில் அநேகர் எப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம், மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். வாலிபர்கள், வயதானவர்கள், நடுநிலையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு பேரும் இன்றைக்கு வரக்கூடிய ஆபத்திலே, வியாதியிலே, விபத்திலே எத்தனையோ பேர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்து இருப்பதற்கு காரணம், அவருக்கு நம்மேலே ஒரு சித்தம் உண்டு, நம்மேலே அவருக்கு ஒரு கிருபை உண்டு. கிருபை என்றால் என்ன? நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அநேகர். உலகத்திலே பலவிதமான வஞ்சக எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அழைத்து நம்மை பலப்படுத்தக்கூடிய காரணம் அவருடைய கிருபை. தகுதியில்லாத நமக்கு அவர் நம்மை ஆயுளோடு நிற்கும்படியாக, பல வியாதிகள் மத்தியிலே அவருக்கென்று ஜீவிக்கும்படியாக அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. அன்பானவர்களே, தொடர்ந்து சொல்லுகிறான், வீணரோடே நான் உட்கார்வதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதுமில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்க துன்மார்க்கரோடே உட்காரேன். ஒரு தேவ மனிதனுக்கு அடையாளம் என்ன? வீணான வார்த்தைகள் பேசுகிற இடம், மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற இடம், 3வது நபர், அங்கே இல்லாத நபரை குறித்து புறம் சொல்லுகிற நபர்கள் மத்தியிலே, அரசியலை குறித்து அதிகமாக பேசி நேரத்தை வீணாக்குகிறவர்கள் மத்தியிலே, கிழவிகளின் கட்டு கதையிலே மூழ்கி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இருந்து நான் உட்கார மாட்டேன், தேவனுடைய வசனத்திலே கருத்தாய் இருப்பேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் எளிய முறையிலே, அவன் மேய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் ஒரு ராஜாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை வந்து தாழ்த்துகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேகர் பெருமை கொண்டு தேவனிடத்தில் வராதபடி நான் ஏன் அங்கே வர வேண்டும், அந்த வார்த்தைகளை கேட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு பெருமை. தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை செய்வதாக பார்க்கின்றோம். அகந்தை, தாழ்மைக்கு முன்னானது அகந்தை. அகந்தையினாலே தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி தன்னை உருவ குத்தி கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். வீணரோடு நான் உட்கார்வதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நாம் நினைக்கின்றோம், நாம் நல்லவர்கள், நாங்கள் நல்லதை செய்கிறோம், எங்களுக்கு பிடித்த மாதிரி செய்கிறோம், அது சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுகிறோம். தன்னை உயர்த்துகிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வர வேண்டும். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். அவன் என்ன சொல்லுகிறான்? துதி ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுக்கவில்லை, அவன் இருந்த இடத்தை நினைத்து வருத்தப்படவில்லை, ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து அவர் செய்கிற அற்புதங்களை நினைத்து அவன் துதித்து கொண்டிருந்தான். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டையை பாடுவார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான்.
அநேக தேவ பிள்ளைகள் சிறிய ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது, உடனே தேவனிடத்திலே முறுமுறுப்பார்கள். தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கு பதிலாக, தேவனிடத்திலே தன்னை தாழ்த்துவதற்கு பதிலாக முறுமுறுப்போடு காணப்படுவார்கள். இங்கே இவன் சொல்லுகிறான், நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் விவரிப்பதற்காக, ஆண்டவர் பாதாள பாவ பழுவிலில் இருந்த நம்மில் அநேகரை அவர் உயிர்ப்பித்த அந்த நன்மையை குறித்து அவருக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக, ஒன்றுமே இல்லாதிருந்த நம்மை உயிர் கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, வீட்டை கொடுத்து, நல்ல உடைகளை கொடுத்து ஆண்டவர் பராமரிப்பதற்கு அவருக்கு நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக இல்லாதபடி இந்த உலகத்தில் சாய்ந்திருக்கிறதை பார்க்கின்றோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் குற்றமில்லாதவனே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என்ன குற்றம் செய்யவில்லை என்று இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாம் சரிதான் என்று நினைத்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே உம்மை சுற்றி வருகிறேன், என் கைகளை கழுவுகிறேன். பாவம் நிறைந்த கைகள், பாவம் நிறைந்த கண்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றுகிறேன் கர்த்தாவே, என்னை மன்னியும் தெய்வமே என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்மை மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும் என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்மா இந்த உலக மக்களோடு இணைந்து பாவத்திலே கரைப்பட்டு இந்த நரகத்திலே செல்வதற்கு பதிலாக, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், நான் உம்மோடு ஜீவிக்கிறேன், உம்மோடு வருகிறேன், உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். நாம் தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம் என்று பார்க்கின்றோம். நம்முடைய சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உலக ஜனங்களுக்கு அது தெரியாததுனாலே போதை பொருட்களில், இன்னும் ஆபாவாசங்களில், இன்னும் டாஸ்மாக் போன்ற அந்த மது பழக்கத்தில் மூழ்கி தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் நீயே. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். தேவனுடைய ஆலயமாகிய நாம் எப்படி நம் சரீரத்தை பாதுகாக்கிறோம், நம்முடைய சரீரத்தை எப்படி தேவனுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயம் மறந்து போகக்கூடாது. எதையெல்லாம் நினைத்ததெல்லாம் செய்வேன், நினைத்ததெல்லாம் பார்ப்பேன், நினைத்தபடி வாழ்வேன் என்று அல்ல, தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே அவன் சொல்லுகிறான், உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும். எத்தனை கொலைகள், எத்தனை தவறான காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்திலே அவன் சொல்லுகிறான், நான் என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும் என்று அவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, தேவனை அறிந்த ஜனங்களே, தேவனை அறிய வேண்டும் என்று ஆவல்படுகிற ஜனங்களே, இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் இன்னும் நாம் கிட்டி சேர்வோம். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். அவர் நம்மை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில், ஒரு பாவமில்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவராக இயேசுவே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தீர், நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே, பாவமில்லாத ஒரு பரிசுத்த கண்ணன் ஆண்டவரே, எங்களை சேர்த்து கொள்ளுமப்பா, எங்களை பாவத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி தன்னை தாழ்த்தி வருகின்ற பொழுது அவர் கிருபை உள்ளவராக காணப்படுகிறார். 26வது அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். உம்முடைய உத்தமத்திலே நான் நடப்பேன், உம்முடைய வசனம் எனக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, அந்த வசனத்திலே நான் நடப்பேன் என்று சொல்லி அவன் அங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். அன்பானவர்களே, கர்த்தருடைய இரக்கத்திற்கு நாம் கெஞ்ச வேண்டும், அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரனாக வாழ வேண்டும். அப்பொழுது
கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே பலவிதமான வியாதியஸ்தர்கள், கை போனவர்கள், கால் போனவர்கள், குஷ்டரோகிகள், இன்னும் எத்தனையோ பேர்கள் தடுமாறிக்கொண்டு விபத்திலே கொண்டு கை இழந்தவர்களாக கால் இழந்தவர்களாக கொண்டு போடுகிறதை நீங்களும் நானும் பார்த்து வருகிறோம். அன்பானவர்களே, இங்கே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், என் பிரமாணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் சபையிலே துதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு தேவனை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும் என்று சொன்னால், சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தீவினையை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். 20 கர்த்தாவே, இந்த ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம். ரோமர் எழுதின புஸ்தகம் நாம் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். 6வது அதிகாரத்தில் நாம் இங்கே பார்க்கிறோம் சில வசனங்களை. 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலால் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சோத்திரம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல், நம்மில் சில பேர் நாம் பாவமே செய்யவில்லை என்று சொல்வோம். நம்மில் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் தேவனை பொய்யராக்குகிறோம். நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவேனானால் என் தேவனை நான் பொய்யராக்குகிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ஆண்டவராய் இயேசு நமக்குள்ளே வரும் வரைக்கும் எப்படியோ நாம் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் வருகின்ற பொழுது பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கீழ்ப்படியாத காரியங்களினாலே நாம் இந்த உலகத்தில் பாவத்திற்குள்ளாக இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்கும் பொருட்டாக அவர் இந்த உலகத்திலே வந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நாம் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ள கர்த்தாவே, நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கிறது, அதை சகிக்கத்தக்கவன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது நாம் குற்றமற்றவர்களாக பாவமற்றவர்களாக வாழுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவே நீர் எங்களுக்குள்ளே வந்ததுனால உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவ அற எங்களை சுத்திகரித்து உம்முடைய ஸ்தானத்தில் எங்களை நிறுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள், கேட்டவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மற்றும் யூடியூப் வழியாக இந்த வார்த்தை சென்று கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஒரு சாட்சியாக நிலைநிறுத்துங்கப்பா. அடியினை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. Thank you.